வணக்கம். முதல் தடவையாக இலங்கையில் தயாரிக்கப்பட்ட எலக்ட்ரிக் பைக்குகள், அதாவது குறைஞ்ச விலையில் அறிமுகமாக இருக்கு. என்ன மாதிரி என்ன சைக்கிள் இது வந்து ரைஸ் கம்பெனியோட பைக் வந்து ஸ்கூட்டர் டைப், வெஸ்பா ஸ்கூட்டர் டைப், இட்டாலியன் டெக்னாலஜி, ஸ்ரீலங்காவில் தான் அசெம்பிள், எக்ஸ்போர்ட் பிராண்ட். இது வந்து ஆரம்பத்தில் இப்படி ஒரு மாடல் வந்தது. பெட்ரோலில் வந்தது, இப்போ எலக்ட்ரிக்கில் வருது. அப்போ இது கஸ்டமருக்கு தெரிஞ்சு கொள்ளணும். இது வந்து ஒரு காய் சார்ஜ் பண்ணினால் 80 கிலோமீட்டர் ஓடலாம். இதுக்கும் 1 லட்சம், எல்லா பைக்குகளுக்கும் 1 லட்சம் டிஸ்கவுண்ட் போகுது. இது 5,39,900. இப்போ 1 லட்சம் டிஸ்கவுண்ட் கழிக்க 4,39,900 போகுது. இது வந்து உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்னா, பேட்டரி வந்து லாங் லைஃப். உங்களுக்கு 3 இயர்ஸ் ஃபுல் வாரண்டி தாரம், 1 வருஷம் சர்வீஸோட 4 இயர்ஸ் வாரண்டி தாரம். நார்மலாக இந்த பேட்டரி வந்து 10 இயர்ஸ்க்கு மேலே பாவிக்கும். இந்த சைக்கிள் வந்து 3,000க்கு மேலே, 3,000+. இது என்ன பேட்டரி? போஸ்ட்பெய்ட் நியூ டெக்னாலஜி பேட்டரி, 2026 மாடல் டெக்னாலஜி பேட்டரி. நல்ல ஒரு அழகான தோட்டத்தில் வருது. விலை வந்து 4,39,900. 4,70,000 கட்டி நீங்கள் லீஸ் எடுக்கலாம். 1 லட்சம் டிஸ்கவுண்ட் போகுது. அதை விட 1 லட்சம் கட்டியும் லீஸில் எடுக்கலாம். 1,70,000 கட்டி எடுக்கலாம். 1,70,000 கட்டி இந்த சைக்கிள் எடுக்கக்கூடியதாக இருக்கும். அதை விட நல்ல கலரில் வருது. பொதுவாக எல்லாரும் விரும்பக்கூடிய மாதிரி இருக்குது. வயசான ஆட்கள் எல்லாரும் இலவாக ஓடக்கூடியதாக இருக்கும். அதை விட பெண்களுக்கு கூட விரும்பக்கூடிய கலர்கள்லாம் வருகுது. அதை விட கூடுதலான சைக்கிள்கள் 1,02,00,000 ரூபாயிலிருந்து நிற்கு. அந்த சைக்கிள்கள் பற்றியும் பார்ப்போம். இதுக்கான என்ன மாதிரி வாரண்டி, என்ன மாதிரி கொடுக்குறீங்க? இதுக்கு வாரண்டி வந்து 4 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறோம். பேட்டரிக்கு, மோட்டார், எலக்ட்ரானிக்ஸ் எல்லாத்துக்கும் 4 இயர்ஸ் வாரண்டி வரும். வாரண்டி அவ்வளோ. கிலோமீட்டர் வந்து அன்லிமிட்டட். நீங்கள் 1 லட்சம் கிலோமீட்டர் ஓடலாம், 2 லட்சம் கிலோமீட்டர் ஓடலாம், 4 இயர்ஸுக்குலாம் 5 லட்சம் கிலோமீட்டர் ஓடலாம். எவ்வளவு ஓடலாம். கிலோமீட்டர் வந்து பெரியல் இல்லை, வாரண்டி தான் இயர்லாம் வாரண்டி வரும். என்ன பேட்டரி நல்ல பேட்டரி என்றபடியா, ஸ்ரீலங்காவில் இது உற்பத்தி செய்கிறபடியால், இட்டாலியன் டெக்னாலஜியில் இது இதன்றபடியால், இப்போ இந்த பெட்ரோல் தட்டுப்பாட்டுக்கு இது உங்களுக்கு பிரியோசனமாக இருக்கும். இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணினீங்கள் என்றால் உங்களோட மணிக்கு ஒரு வேல்யூவே இருக்கும். சும்மா இந்த சைனா சைக்கிளில் போய் போனை தாரான், டிவியை தாரான், ஹெல்மெட்டை தாரான் நீங்கள் வேண்டாமல் இந்த பைக்கில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணினீங்கள் என்றால் உங்களுக்கு இந்த லைஃப் டைம் வந்து கூட வடிவாக பாய்ச்சிங்கன்னா 10 இயர்ஸும் பாய்க்கக்கூடிய ஒரு சாத்தியக்கூறு இருக்குது. ஒரு பைக்கை வாங்கி நீங்கள் 10 இயர்ஸ் வாங்கிங்கன்னா நீங்கள் இந்த பைக்கின் பெறுமதியை விட ஒரு 2-3 மடங்கு கூட பெற்றுக்கொள்றீங்க. அதை நீங்கள் பார்க்க வேணும். இது வெஸ்பா டைப்ல இப்போ வந்திருக்கு, இட்டாலியன் ரைஸ் ஸ்கூட்டர். இது வந்து இப்போ சரியான ஃபாஸ்ட் மூவி. இப்போ அறிமுகமாக இருக்கு. இப்போ இந்த மாதம் தான், இந்த மாதம் தான் லான்ச் பண்ணியிருக்கிறோம். அதை விட இலங்கையில் தயாரிக்கப்படுறபடியாக இது எங்கென்ன நாட்டு உற்பத்தி. நீங்கள் வந்து வாரண்டி வந்து 4 வருஷம் இருக்குது. 4 வருஷத்துக்கு நீங்கள் கிலோமீட்டருக்கு வாரண்டி இல்லை. எவ்வளவு ஓடலாம், 5 லட்சம் ஓடலாம், 1 லட்சம் ஓடலாம். உங்களுக்கு 4 வருஷத்துக்கு தான் இந்த வாரண்டி கொடுக்கணும். அதபடியாக இலங்கை தயாரிப்புன்றபடியாக நீங்கள் பட்ஜெட் மனமாக ஓடக்கூடியதாக இருக்கும். பொதுவாக எல்லாரும் ஓடலாம், இருக்கும். வயசான ஆட்களுக்கு எல்லாம் விரும்பக்கூடியதாக இருக்கும். கால் ஊண்டிக்கொள்ளலாம். சிறிய ஒரு மோட்டார் சைக்கிள். நீங்கள் வந்து இப்போ எலக்ட்ரிக் சைக்கிள் இது தெரிவு செய்வதற்கான காரணம்? ஆமாம், விலையும் குறைவு. அதை விட பெட்ரோல் கியூ இல்லை, அதை விட லைசன்ஸ் தேவையில்லை. எல்லா இது வந்து இத்தாலியனோட தயாரிப்பு. 48 சிசி, 48 சிசி. அதை விட உங்களுக்கு சார்ஜ் போட்டு ஓடக்கூடியதாக இருக்கும். அதை விட பாடசாலை பிள்ளைகள்லேருந்து எந்த வயதினரும் ஓடலாம், வயதிவரிலேருந்து எல்லாரும் ஓடலாம். அதாவது பெட்ரோல் தட்டுப்பாட்டுக்கு ஏற்ற பைக். அதை விட லைசன்ஸும் தேவையில்லை. பேட்டரி வந்து லிதியம் வட்டி, நல்ல வட்டி. இதுக்கு புரண்டியெல்லாம் நல்ல புரண்டி தெரியும் மேம். ஓகே, நன்றி தாங்க. அதை விட இங்கே வந்து 2 லட்சம் ரூபாயிலிருந்து சைக்கிள்கள் இருக்குது. லைசன்ஸ் தேவையில்லை இந்த சைக்கிள்கள் ஓடுறதுக்கு. அதை விட 48 சிசி தான் இந்த சைக்கிள் தேவையில்லை. அதை விட இது வந்து இப்போ ஒரு சார்ஜ் போட்டால் எவ்வளோ ஓடும்? 100 கிலோமீட்டர் ஓடலாம். 100 கிலோமீட்டர் ஓடலாம். மற்றது ஸ்பீடு எவ்வளோ ஓடும்? இது ஸ்பீட் 50 தான். 50 தான். அதுதான் அந்த லைசன்ஸ் இல்லையன்றபடியா. இது என்ன விலை? என்ன இது 4,49,000. இப்போ 50,000 ரூபாய் டிஸ்கவுண்டோட 3,99,000 போகுது. எல்லாம் 2 இயர்ஸ் ஃபுல் வாரண்டி. 2 இயர்ஸ் வாரண்டி, 3,99,000 ரூபா. இப்போ 50,000 ரூபா டிஸ்கவுண்ட் போகுது. அதை விட இந்த சைக்கிள்கள் என்ன விலை? என்ன உது 3,90,000 ஜப்பான். ஜப்பான். சைனா இருக்கு 2 லட்சம்.
இதற்கு லைசன்ஸ் தேவையில்லை. இல்லையோ இங்க வந்து கூட 2 லட்சம் ரூபாயிலிருந்து சைக்கிள் நிற்குதானே. சைக்கிள் இருக்கு. இதெல்லாம் என்ன விலை? 1,65,000 ரூபா. 1,65,000 ரூபா. இதுதானே இது. மற்ற இந்தியாவில் உள்ளது அது 3,50,000 ஹோண்டாண்ட. இது வந்து ஜப்பான். இது வந்து 1,65,000 ரூபா. இந்த சைக்கிள்கள் எல்லாம் உங்களுக்கு இலகுவான சைக்கிள், குறைஞ்ச விலை தான். அதை விட லைசன்ஸ் தேவையில்லை. இப்போ உள்ள பெட்ரோல் தட்டுப்பாடு இதை பற்றி நீங்கள் சிந்திக்க தேவையில்லை. பாடசாலை மாணவர்கள் இருந்து பொதுவாக டியூஷன் போகிறாக்கள், பள்ளிக்கூடம் போகிறாக்கள் எல்லாம் ஓடிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஒருக்கா சார்ஜ் போட்டால் 100 கிலோமீட்டர் ஓடும். எல்லாம் 100 கிலோமீட்டர் ரேஞ்ச் தான். ஒருக்கா சார்ஜ் போட்டால் 100 கிலோமீட்டர் ஓடக்கூடியதாக இருக்கும். அதை விட இதெல்லாம், அதை விட இந்த சைக்கிள்கள் விதம் விதமாக இருக்கு. இது என்ன மாதிரி என்ன விலை? 2.5 லட்சம் ரூபா. 2.5 லட்சமா? 2.5 லட்சம் ரூபாய்க்கு தான் எடுக்கலாம். இதுகளுக்கெல்லாம் பொரண்டி இருக்கு. 2 இயர்ஸ் பொரண்டி இருக்கு. 2 இயர்ஸ் பொரண்டி இருக்கு. அதை விட கூடுதலான சைக்கிள் இருக்கு. ஜப்பான்டையும் சைனாண்டையும் ஸ்ரீலங்காண்டையும் நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. ஸ்ரீலங்கா தயாரிப்பில் இருந்துருக்கு. அதை விட நீங்கள் இலகுவாக போக்குவரத்துக்கு பாதிக்கக்கூடிய ஒரு பைக் அறிமுகமாக இருக்குது. இது வந்து நீங்கள் மடித்து போட்டு 1,99,000. அதை விட நீங்கள் இப்போ ட்ரெயினில் போகிறீங்க, கொழும்பில் போய் ஓட வேணும்னு சொன்னால் நீங்கள் கையிலேயே தூக்கி கொண்டு போகலாம். மடித்து போட்டு நீங்கள் பயணம் செய்யும் போது, அல்லது நீங்கள் தூர லாங் ட்ரிப் போய் அங்கே ஆட்டோ பிடிச்சி நீங்கள் பிடிச்சி ஓடாமல் நீங்கள் இதையே கையில் கொண்டு போனால் நீங்கள் அங்கே ஓடி சார்ஜ் போட்டு கொண்டு வரலாம். குறைஞ்ச விலை தான். 1,99,000 ரூபா. இதற்கு பொரண்டி இருக்கோ? பொரண்டி இருக்கு. அதை விட இந்த குட்டி திருவியில் என்ன விலை? என்ன 590 ஜப்பான். இது என்ன மாதிரி பொரண்டிகள் இருக்கா? 2 வருஷம் பொரண்டி 100 கிலோமீட்டர் ஓடலாம். 100 கிலோமீட்டர் ஓடலாம். இதை மாதிரி கூடுதலான சைக்கிள்கள் இருக்கு. அதை விட இந்த ஆட்டோ எல்லாம் இருக்கு. ஆட்டோ என்ன விலை? என்ன ஆட்டோ 1,90,000. அதை விட ரைஸோட பைக்குகள் புதுசா அறிமுகமாக இருக்கு. கிலோமீட்டர் ஓடுற பைக் வந்திருக்கு. ஒருக்கா சார்ஜ் போட்டால் 180 கிலோமீட்டர் ஓடுமா? அதை விட 1 லட்சம் ரூபா டிஸ்கவுண்ட். 1 லட்சம் டிஸ்கவுண்ட். 1 லட்சம் ரூபா கழிச்சு என்ன விலை நீங்க இப்ப கொடுக்குற விலை? 6,29,000. இந்த பேட்டரியே பாருங்க. பேட்டரி வந்து ஒரே பேட்டரியா வரும். அதையும் காட்டுங்க. இது வந்து ஒரு பேட்டரியாவே வரும். இது ஒரே பேட்டரியா வரும். கரண்ட் இல்லாத இதுதான் பேட்டரி ஒரே பேட்டரியா வரும். இது வந்து லித்தியம் பாஸ்பேட் பேட்டரி. உங்களுக்கு பழுது வராது, இது வீங்காது, வெடிக்காது. வாரண்டி கிளைம் எல்லாம் ஈஸி. அடுத்த லாங் லைஃப். இந்த பேட்டரியை பார்க்காம தான் நீங்கள் வேறு இடத்துல வேண்டுறீங்க. வேறு இடத்துல 4-5 பேட்டரியே தனித்தனியாக இருக்கும். தனித்தனியாக மாற்றலாம்னு சொல்லுவீங்கன்னா, ஆனால் 1 வருஷம் தான் பாவிக்கும். ஆனால் இந்த பேட்டரி வந்து உங்களுக்கு மினிமம் 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் பாவிக்கக்கூடிய பேட்டரி. வடிவாக பாய்ச்சா 10 இயர்ஸ் பாவிக்கும். 10 இயர்ஸ் பாவிக்கும். அதை விட இந்த பைக்குக்கு எவ்வளவு நீங்கள் பொரண்டி கொடுக்குறீங்க? இதுக்கு 4 இயர்ஸ் வரும். 4 இயர்ஸ் ஃபுல் வாரண்டி, 1 இயர் சர்வீஸ் வாரண்டி. அதை விட இது இந்த விலை வந்து தச்சமயம் போகிற விலை 6,29,900. 980 கிலோமீட்டர். 1 லட்சம் டிஸ்கவுண்ட் காலேஜ். இதில் வந்து எல்லா கலர்லையும் இருக்கு. அதை விட பெட்ரோல் சைக்கிளும் இருக்கு. பெட்ரோலும் இருக்கு. பெட்ரோல் உங்களுக்கு தெரியும், ரைஸோட பெட்ரோல் இருக்கு. ஸ்ரீலங்கன் டியோன்னு சொல்றது. இது என்ன விலை? என்ன இது 1,96,500 ரூபா. 1 லட்சம் டிஸ்கவுண்ட் போய் 6,96,500 ரூபா போகுது. 5 வருஷம் வாரண்டி. 5 வருஷம் வாரண்டி கொடுக்கணும். இதெல்லாம் நீங்கள் என்னன்னா எல்லாம் இலங்கைன்ற தயாரிப்பு. இதுக்குரிய சகல பார்ட்ஸும் இங்கே எடுக்கக்கூடியதாக இருக்கும். இது இத்தாலியனோட கம்பெனி. இலங்கையில் கொண்டு வந்து இதை வந்து அசம்பிள் பண்ணி இங்கே வந்து தயாரித்து விற்கிறபடியா விற்கிறதும் எக்ஸ்போர்ட்டும் செய்யணும். யூரோப் எல்லாம் செய்யணும். இத்தாலியன் பழைய பிரைம் மினிஸ்டர் இந்த பெட்ரோல் பைக், எலக்ட்ரிக் பைக் தான் ஓடுறாரு. ஸ்ரீலங்கன் பைக் தான் ஓடுறாரு. அவ்வளோத்துக்கு இந்த பார்க்கலாம். ஆரம்பத்தில் வந்த இத்தாலியன் கம்பெனி உங்களுக்கு தெரியும். இது இத்தாலியனோட வெஸ்பா. ஆரம்பத்தில் வந்த வெஸ்பான்னு சொல்கிறது எல்எம்எல் சைக்கிள். ஆரம்ப காலத்தில் தெரியும். அதாவது 90களுக்கு முற்பட்ட காலத்தில் இலங்கையில் இறக்குமதி செய்து விற்பனை ஆகிய வெஸ்பா சைக்கிள் இத்தாலியனோட. அதே சைக்கிளை எலக்ட்ரிக்கு மாற்றிருக்கணும். அவ்வளோதானே. அதே சைக்கிளை வந்து எலக்ட்ரிக்கு மாற்றிருக்கணும். அதாவது அழகான தோட்டங்கள்லாம் இந்த சைக்கிள் எல்லாம் இப்போ இலங்கையில் விற்பனைக்காக வந்திருக்கு. இலங்கை தயாரிப்பு. அதை விட இங்கே ஏற்கனவே நீங்கள் பார்த்த மாதிரி கூடுதலான எலக்ட்ரிக் பைக்குகள். அதாவது இப்போ நாட்டின் சூழ்நிலைக்கு நீங்கள் எங்கே எந்த நாளில் கொண்டு போட்டாலும் என்ன பெட்ரோல் பிரச்சனை என்ன இதென்றாலும் உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் நேரடியாக சார்ஜ் போட்டு குறைந்த விலையில் ஓடக்கூடியதாக இருக்கும். அதை விட இதற்கு பொரண்டி எல்லாம் கூடுதலாக கொடுத்து கொண்டிருக்கேன். இந்த கடை எங்கே இருக்குன்னு சொன்னால்
பச்சைமையும் கூடுதலான சைக்கிள்கள் விற்பனைக்காக வந்திருக்கு. இது வந்து வேம்படி சந்தியிலேருந்து நீங்கள் ஏனையன் ரோட்டுக்கு, அதாவது கச்சேரிக்கு போகிற பக்கம், இதில் தான் இந்த எலக்ட்ரிக் ஷோரூம் இருக்குது. இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் மேலதிக தகவலை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. 077 670 24 54. இதுதான் இந்த ஓனரோட நம்பர். இந்த கடைக்கு நீங்கள் தெளிவான விவரங்களை இந்த ஃபோன் நம்பருக்கு எடுத்து பெற்றுக்கொள்ளுங்கள். நன்றி வீடியோ பார்த்தமைக்கு.